அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பல ஆண்டுகளாக காசாவில் மிகப்பெரிய படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. குழந்தைகள், பெண்கள், கர்ப்பிணி பெண்கள் உட்பட யாரையும் பாராமல் ஒரு முழு இனத்தையும் கொன்று குவிக்கும் நரமாமிச படுகொலைகள் காசாவில் நடந்து வருகின்றன. தங்கள் பிறந்த மண்ணில் உரிமையுடனும் சுதந்திரத்துடனும் வாழ்வதற்காக காசாவின் மக்கள் போராடி வருகின்றனர். அவர்கள் போராடுவது இஸ்லாமின் புனிதமான மதத்தில் மிகவும் புனிதமாக கருதப்படும் பாலஸ்தீன் என்ற புனித பூமிக்காகவும், உலக முஸ்லிம்களின் முதல் கிப்லாவாக இருந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை சியோனிஸ்ட்களிடமிருந்து பாதுகாப்பதற்காகவும் ஆகும். அவர்களிடம் துப்பாக்கிகள், ஏவுகணைகள், குண்டுகள் எதுவுமில்லை. இப்படி நிராயுத பாணியாக உள்ள அந்த மக்கள் மீது பல தசாப்தங்களாக இஸ்ரேல் மிகப்பெரிய தாக்குதல்களை நடத்தி வருகிறது. உலக நாடுகள் பலமுறை இந்த தாக்குதல்களை கண்டித்து எதிர்த்து வந்தாலும் பெஞ்சமின் நெதன்யாகு என்ற அந்த ஆட்சியாளர் இவற்றையெல்லாம் பொருட்படுத்தாமல் மிகப்பெரிய அளவில் தாக்குதல்களை தொடர்ந்து அரங்கேற்றி வருகிறார். கடைசியாக நெதன்யாகு என்ன செய்கிறார் என்று அவருக்கே தெளிவில்லை. போர்க்கொதி 3. எல்லா இடங்களிலும் ஏதோ ஒரு வகையில் அவர் செயல்பட்டு வருகிறார். இதில் கொல்லப்படுபவர்கள் அப்பாவி மக்கள். இப்போது இஸ்ரேலிலும் உலகம் முழுவதும் உள்ள மனிதர்கள், மனிதாபிமானம் உள்ளவர்கள் காசாவையும் பாலஸ்தீனின் அந்த குழந்தைகளையும் ஆதரித்து நெதன்யாகுவுக்கு எதிராக வலுவாக போராடி வருகின்றனர். சில நாட்களுக்கு முன்பு நெதன்யாகு காசாவில் உள்ள ஒரேயொரு கத்தோலிக்க தேவாலயத்தின் மீது தாக்குதல் நடத்தினார். அந்த தாக்குதலில் 2 கொல்லப்பட்டனர், ஒரு பாதிரியார் படுகாயமடைந்தார். இங்கேதான் நெதன்யாகு என்ன செய்கிறார் என்று அவருக்கே தெளிவில்லை என்று முன்பு குறிப்பிட்டது பொருந்துகிறது. அவரது மனநிலை கூட பாதிக்கப்பட்டிருக்கிறதோ என்று சந்தேகிக்க வேண்டியுள்ளது. ஆனால் இந்த கத்தோலிக்க தேவாலய தாக்குதலால் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கும் நெதன்யாகுவுக்கும் இடையே பகை உருவாகியுள்ளது. ஒரு பைத்தியக்காரனைப் போல எப்போதும் குண்டு வீசிக் கொண்டிருக்கிறார் என்று வெள்ளை மாளிகை அதிகாரி ஒருவர் வெளிப்படையாக கூறினார். இதன் விளைவாக ட்ரம்புக்கும் நெதன்யாகுவுக்கும் இடையிலான உறவில் விரிசல் ஏற்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் அறிக்கையிட்டன. சமீபத்தில் சிரியாவின் அதிபர் மாளிகையில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் தொடர்பாகவே இந்த கருத்து தெரிவிக்கப்பட்டது. இப்படி அமெரிக்காவே நெதன்யாகுவை கைவிடும் காட்சியை உலகம் காண்கிறது. ஆனால் இதைவிட மிகவும் பயங்கரமான ஒரு நிலையைத்தான் நெதன்யாகு கடந்த சில நாட்களாக அனுபவித்து வருகிறார். அதாவது அவர் மரணத்தை நேருக்கு நேர் சந்திக்கிறார் என்று கூறலாம். பெரிய உடல்நலக் குறைவுகளாலும் பெரிய நோய்களாலும் அவர் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளார். இஸ்ரேலிய ஊடகமான த டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் இதை அறிக்கையிட்டுள்ளது. கடந்த சில மாதங்களாக நெதன்யாகுவுக்கு ஏற்பட்ட நோய்கள், அறுவை சிகிச்சைகள் பற்றி அவர்கள் விரிவாக குறிப்பிடுகின்றனர். ஜூலை 20 அன்று த டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் வெளியிட்ட அறிக்கையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கு உணவு விஷமாகியது என்று கூறப்பட்டது. ஒரு நாட்டின் பிரதமரை பற்றி இது கூறப்படுகிறது. இப்படி ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கும் ஒருவருக்கு பெரிய பாதுகாப்பு இருக்கும். அவர்கள் எப்போதும் கண்காணிக்கப்படுவார்கள். அவர்கள் உண்ணும் உணவு, உடற்பயிற்சி, ஆரோக்கியம் என அனைத்தும் கவனமாக கண்காணிக்கப்படும். அப்படிப்பட்ட ஒரு பிரதமருக்கு உணவு விஷமாகியது. ஞாயிற்றுக்கிழமை நடந்த ஒரு வாராந்திர அமைச்சரவை கூட்டத்தில் நெதன்யாகு பங்கேற்கவில்லை. அதற்கு காரணம் என்னவென்று விசாரித்தபோது அவர் உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் இருப்பதாக அவரது அலுவலகம் தெரிவித்தது. இரவில் அவருக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டது. ஜெருசலேமில் உள்ள ஹடாசா ஐன் கரேம் மருத்துவமனையின் உள் மருத்துவ பிரிவு இயக்குனர் டாக்டர் அலோன் ஹெஷ்கோ அவரை வீட்டில் பரிசோதித்ததாக அறிக்கையிடப்பட்டது. மோசமான உணவு உட்கொண்டதால் நெதன்யாகுவுக்கு குடல் அழற்சி ஏற்பட்டது என்று ஹெஷ்கோ கண்டறிந்தார். இதனால் அவருக்கு நீரிழப்பு, டீஹைட்ரேஷன் ஏற்பட்டது. 75 வயதான நெதன்யாகுவுக்கு சமீப ஆண்டுகளில் தொடர்ந்து பெரிய உடல்நல பிரச்சினைகள் ஏற்பட்டு வருவதாக அறிக்கைகள் கூறுகின்றன. கடந்த டிசம்பரில் அவரது புரோஸ்டேட் அகற்றப்பட்டது. 2024 மார்ச்சில் குடல் இறக்க அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. அதே மாதம் காய்ச்சல் காரணமாக பல நாட்கள் பணி இழப்பு ஏற்பட்டது. 2023இல் இதய தடை ஏற்பட்டு பேஸ்மேக்கர் பொருத்த அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. இப்படி தொடர்ந்து கடந்த சில ஆண்டுகளாக பெரிய உடல்நல பிரச்சனைகளை நெதன்யாகு சந்தித்து வருகிறார். இஸ்ரேல் என்ற நாடு தங்களை உலகின் மிகப்பெரிய சக்தியாக கூறிக்கொள்கிறது. ஆயுதங்கள், தொழில்நுட்பம் ஆகியவை தங்களிடம் உள்ளதாக பெருமைப்படுகிறது. ஆனால் அந்த நாட்டின் தலைவருக்கு இப்படிப்பட்ட பெரிய நோய்கள் காரணமாக பாதிப்பு ஏற்பட்டுள்ளது.
இங்கே உணவு விஷமாகியதாக கூறப்படுகிறது. ஆனால் காசாவின் மக்கள் பல மாதங்களாக, ஆண்டுகளாக ஒரு வேளை உணவுக்காக பரிதவித்து வருகின்றனர். குடிக்க தண்ணீர் இல்லாமல், உணவு இல்லாமல் தெருக்களில் அலைந்து திரிகின்றனர். உணவு கிடைக்காததால் பெரிய நோய்களால் அவர்கள் பாதிக்கப்படுகின்றனர். உணவு கொடுக்கப்படும்போது அதை எடுக்கச் செல்லும் பாலஸ்தீன மக்களை இஸ்ரேல் படைகள் சுட்டுக் கொள்கின்றன. இதுபோன்ற செய்திகள் ஊடகங்களில் எத்தனையோ முறை வந்துள்ளன. இங்கேதான் இறைவனின் நீதி வெளிப்படுகிறது. ஒரு பக்கம் காசாவின் மக்கள் உணவு இல்லாமல் தவிக்க, அதற்கு காரணமானவர் யாரோ அவருக்கு இறைவன் உணவு விஷமாகி பெரிய சோதனைகளை அளித்து அவரை தண்டித்து வருகிறார். கடந்த சில ஆண்டுகளாக பெரிய நோய்களால் இறைவன் நெதன்யாகுவை தண்டித்து வருகிறார். அகங்காரிகளை இறைவன் வெறுமனே விடுவார் என்று யாரும் நினைக்க வேண்டாம். இந்த உலகில் எல்லா அகங்காரிகளையும் இறைவன் பாடம் புகட்டியுள்ளார். எந்த ஆட்சியாளராக இருந்தாலும், எந்த அகங்காரியாக இருந்தாலும் இறைவன் யாரையும் விடுவதில்லை. இஸ்ரேலின் முன்னாள் பிரதமர் ஏரியல் ஷரோன் அவர் மரணத்தின் போது அனுபவித்த கஷ்டங்கள், துன்பங்கள், அதை பார்த்தால் இறைவன் எல்லாவற்றையும் பார்த்து அறிந்து செயல்படுகிறார் என்பது தெளிவாகும். 8 ஆண்டுகளாக ஒரு அசைவு கூட இல்லாமல் கோமா நிலையிலிருந்து ஏரியல் ஷரோன் மரணமடைந்தார். நெதன்யாகு இப்போது செய்வதை விட, ஒருவேளை அதைவிடவும் மிகுதியாக பாலஸ்தீன மக்கள் மீது பல படுகொலைகளை செய்தவர் ஏரியல் ஷரோன். அவர் இப்போது எங்கே? மண்ணோடு மண்ணாக கலந்துவிட்டார். ஆகவே இறைவன் எந்த அகங்காரியையும் விடுவார் என்று நினைக்க வேண்டாம். காசாவின் மக்களின் பிரார்த்தனைகளை இறைவன் கவனிக்காமல் விடுவதில்லை. இறைவனின் உதவி அந்த மக்களுக்கு எப்போதும் உண்டு. நிராயுதபாணியான அப்பாவி பாலஸ்தீன குழந்தைகளின் கண்ணீரில் நனைந்த பிரார்த்தனைகளை இறைவன் தள்ளிவிடுவார் என்று நினைக்கிறீர்களா? இறைவன் நிச்சயமாக அந்த பிரார்த்தனைகளை ஏற்பார். அதன் பலனைத்தான் நெதன்யாகு அனுபவித்து வருகிறார். அதன் பலனைத்தான் ஏரியல் ஷரோன் அனுபவித்தார். இறைவன் புனித குரானில் கூறுகிறார், நபியே, ஆகவே ஒரு காலம் வரை அவர்களை அவர்களின் தவறான பாதையில் விட்டுவிடு. நாம் அவர்களுக்கு செல்வமும் பிள்ளைகளும் கொடுத்து உதவுவதாக அவர்கள் நினைக்கிறார்களா? நாம் அவர்களுக்கு நன்மைகளை அவசரமாக வழங்குவதாக நினைக்கிறார்களா? அவர்கள் உண்மையை உணரவில்லை. ஆகவே என்னையும் இந்த செய்தியை மறுப்பவர்களையும் விட்டுவிடு. அவர்கள் அறியாத வகையில் நாம் அவர்களை படிப்படியாக பிடித்து வைப்போம். நான் அவர்களுக்கு நீண்ட காலம் கொடுப்பேன். நிச்சயமாக என் தந்திரம் வலிமையானது. இந்த உலகின் மிகப்பெரிய தந்திரவாதி இறைவனே. இறைவனின் தந்திரங்களுக்கு முன் யாராலும் நிற்க முடியாது. பாலஸ்தீன மக்களுக்கு இறைவன் அமைதியையும் சாந்தியையும் அளித்து ஆசிர்வதிக்கட்டும். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.